கதை நேரம். மகாபாரத கதைகள். கர்ணனின் ஈகை குணம். ஒரு தடவை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு தேர்ல போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, எதனால கர்ணனை மட்டும் எல்லாரும் கொடையாளின்னு புகழறாங்க அப்படின்னு கேட்டான். அப்படி கேட்டது மட்டும் இல்லாம அதுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் அர்ஜுனன். இப்படி அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்டு முடிச்சதும் கிருஷ்ணர் உடனடியாக 2 தங்க மலைகளை உருவாக்கினாரு. அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இந்த தங்க மலைய அதோ அந்த கிராமம் இருக்கே அந்த மக்கள் கிட்ட தானம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. உடனே அர்ஜுனனும் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையில நிக்க வச்சான். அப்புறம் ஒவ்வொருத்தரோட தேவைகள் என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்தது போல தங்கத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சான். இப்படி 2 நாட்கள் கழிச்சு கிருஷ்ணர் கிட்ட திரும்பவும் வந்த இந்த அர்ஜுனனும், கிருஷ்ணா, நீங்க கொடுத்த அந்த தங்க மலைய எல்லாருக்கும் தானம் கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னான். இத கேட்ட கிருஷ்ணரோ, ஓஹோ அப்படியா, சரி, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இப்ப கர்ணனை கூப்பிட்டாரு. கர்ணா, இதோ இங்க இருக்கே இந்த தங்க மலை, இத அந்த பக்கத்துல ஒரு கிராமம் தெரியுது பார், அங்க இருக்கிறவங்க கிட்ட தானமா கொடு அப்படின்னு சொன்னாரு. கிருஷ்ணர் இப்படி சொல்லி முடிச்சதும் கர்ணனோ நேரா அந்த கிராமத்துக்கு போனான். அங்க போய் அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு, இந்தாங்க, இந்த தங்கமலை உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பி வந்துட்டாரு. இப்போ அர்ஜுனனை கூப்பிட்டு கிருஷ்ணரோ, அர்ஜுனா, இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அர்ஜுனனோ, என்னது இப்பவாவது புரியுதாவா, ஒரே குழப்பமா இருக்கே, என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிட்டாரு. இப்படி குழம்பி போன அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணரோ, அர்ஜுனா, நீனு ஒருத்தரோட தேவை எவ்வளவு, அவங்க அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு தானம் கொடுத்தது மட்டும் இல்லாம கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்த்து ஒளிய நீ கேட்கணும்னு நினைச்ச. ஆனா கர்ணனோ நீ எதிர்பார்த்த இந்த 3ஐயும் எப்பையும் விரும்பினது கிடையாது. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவன் மனசுல இருக்கு. அதனாலதான் அவனை எல்லாரும் கருணை உள்ளம் கொண்டவன், கொடையாளி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட அர்ஜுனனுக்கு அப்பதான் கர்ணன் மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம எல்லாராலையும் கொடையாளின்னு ஏன் கூப்பிடப்படுறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டான். அவ்வளவுதான்.